guys, welcome back to Ritanya with Pranav Vlogs. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிளான்ட்ஸ் பார்ட் 2 தான் பார்க்க போறோம். இப்போ வந்து நம்ம சில பிளான்ட்ஸ் எல்லாம் வாங்கி இருக்கோம். எனக்கு வந்து ஒரு சந்தோஷமான விஷயம். நீங்களும் எனக்கு வந்து ஓரளவுக்கு சப்போர்ட் பண்றீங்க. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. 5000 வியூஸ் அந்த மாதிரிலாம் போயிருக்கு. இப்போ நான் வந்து எந்த வீடியோலுமே சொல்லாத இந்த வீடியோவில் ஒன்று சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து எனக்கு நிறைய கமெண்ட்ஸில் சேலஞ்சஸ் கொடுங்க. நான் அந்த சேலஞ்சை வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ஃபுட் சேலஞ்ச் எல்லாத்துக்கும் யூடியூப்பில் கமெண்ட் பண்ணி பார்த்தீங்களா, அந்த மாதிரி எனக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஒரு பிளான்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மணி பிளான்ட்டே தான். நம்ம நார்மல் மணி பிளான்ட் ஃபஸ்ட்டு வந்து இது வளரவே வளரல. அப்படி எப்படியோ குப்பை அதெல்லாம் போட்டு வளர வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இவங்க 3 பேரும் தான். இது 3மே பூச்செடி தான். 3ஐயுமே கொண்டு போய் நான் நட்டணும். தோட்டத்தில் போய் சரி பூச்செடி தானே சாமிக்கு வைக்கிறதுக்கு நட்டிடலாம் அப்படின்ட்டு தான் வாங்கினாச்சேன். இது வந்து நர்சரிலேருந்து வாங்கினது. இதுக்கு வந்து சீக்கிரமாகவே நட்டிடுவேன். இது வந்து கோழி கொண்ட செடின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், அழகாக ஒரு மொட்டு விட்டுருக்குதுங்க. நீங்கள் உங்களுக்கு கிளாரிட்டி கரெக்டாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா தெரியும். அழகாக இருக்குல்ல, எங்கே அழகாக நிறைய பூ மொட்டு எல்லாமே விட்டுருக்கு. அப்புறம் இங்கே வந்து நம்ம வெந்தயம் போட்டு விட்ருக்கோம். இது வந்து நம்ம நிறைய வெந்தயத்தை அப்படியே போட்டு விட்ருக்கோம். ஆக்சுவலி இந்த வெந்தயம் இப்படி போடவே கூடாது. உள்ளே வந்து நல்லா முக்கி விட்டுருணும். எங்கள் அக்காயை சும்மா மேலே தூவி விட்டு ஏதோ 3 முளைச்சிக்குது. இதெல்லாம் முளையமான்னு தெரில. இது பார்த்தீங்களா, காப்பி தூளில் போட்டு எல்லாம் போட்டு நல்லா வளர்த்திருக்கோம். இன்னும் நிறைய பிளான்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம ரோஸு, அழகான ரோஸ், நிறைய பூ பூத்துருக்கு கைஸ். இருக்கிறதுலே இந்த ரோஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட செவ்வந்தி செடி தான். வாடி போய் திரும்பி பட்டு போய் திரும்பி வருது. இதில் வந்து வெங்காயம், பச்சை பயிறு, ஹன்னி பன்னி. இது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து இந்த ஹன்னி பன்னியை வாங்கினேன். அழகான செடி இது. ஹன்னி பன்னி நாங்கள் வச்ச பேர் இதுக்கு. ஹன்னி பன்னின்னு பேர் வச்சு இந்த இது பேர் பன்னி. இது நல்லா வளர்ந்துருக்கு கைஸ். இந்த பன்னி ஹன்னி ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு. இங்கே பாருங்கள், 3 கட்ட விட்டுருக்கு. ஹன்னி பன்னி ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கு. இது நம்ம வெங்காயம், பச்சை பயிறு, செவ்வந்தி எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து நம்மளோட வரக்கொத்துமல்லி இன்னும் ஒரு அவ்வளோக்கா முளைப்பே விடல. ஆக்சுவலி ஒரு சின்ன முளைப்பு விட்டுருக்கு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அப்புறம் நம்மளோட பர்பிள் ஹார்ட்டுன்னு சொல்லுவோம். இதை வந்து நாங்கள் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து நர்சரிங்க மாதிரி நம்ம யாழ்னியஸ் வந்து நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அவங்ககிட்டேருந்து வாங்கிட்டு வந்தேன். நல்லா தளைஞ்சிருச்சு. வேர்ல அடியில் விட்டு சூப்பராக இருக்குது கைஸ். ஓகே, நம்ம ஒரு மேஜிக் பண்ணி அடுத்த இடத்துக்கு போயிடலாமா? அடுத்த பிளான்ஸ் பார்க்குறக்கே ஆப்ராக்கா டூப்ரா. நெக்ஸ்ட்டு வந்து இதுதான். ஆக்சுவலி நல்லதாக வச்சுருப்பேன். தினமும் இந்த 2 மட்டும் கொஞ்சம் வெயில் வைப்பேன். இது வந்து நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு இருந்தோம். ஒரு குருத்து கூடி இப்போ தான் விட்டுருக்கு. இந்த மணி பிளான்ட் வந்து இது மணி பிளான்ட் தான். ஒன்று தான் இப்போ புதுசாக எங்ககிட்ட நாங்கள் வந்து ஆக்சுவலி வேறு செடி போட்டிருந்தோம். அது வாடி போச்சு. அப்புறம் தான் இந்த மணி பிளான்ட் தானாக முளைச்சி வளர்ந்துட்டுருக்கு. எங்ககிட்டயே தானாக முளைச்சிது. அதனால இது ஒரு ஸ்பெஷல் என்ன சொல்கிறது, ஒரு பாதுகாப்பு இதுக்கு மட்டும். நெக்ஸ்ட்டு இந்த மணி பிளான்ட் தான். இது வந்து சூப்பராக இருக்கும். நிறைய இலை விட்டு சூப்பராக ரொம்ப தூரமாக போயிருக்கு. அப்புறம் இந்த மணி பிளான்ட் நாங்கள் வந்து நிறைய மணி பிளான்ட் தான் வச்சுருப்போம். ஏன்னா அதுதான் ஆக்சிஜனை கார்பன் டை ஆக்சைடை எடுத்துகிட்டு ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால தான் இங்கே ஒரு மணி பிளான்ட் அப்படியே இது வந்து பார்த்திங்கன்னா தானாகவே மேலே படர்ந்துட்டு போகுது. படரட்டும் அப்படியே மேலே போய் அங்கே வரைக்கும் போகணும் கைஸ். என் ஆசை இந்த மணி பிளான்ட் தான் படருது. இதெல்லாம் ஆக்சுவலி நாங்கள் இப்படியெல்லாம் வச்சுட்டோம். சரி, இங்கே வச்சுட்டுலாம் அப்படின்னு பார்த்தோம். அதெல்லாம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. முதல்ல சின்ன சிறுசாக இருக்கும், இப்போலாம் நல்லா பெருசிச்சு. இந்த இடத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு புதராட்டவே இருக்கும் மணி பிளான்ட்ஸ்லாம். இருங்க, ரியல் புதராட்டவே உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க, ஒரு புதராட்டவே இருக்கும். இது ஒரு ஸ்மால் புதர். அப்புறம் நான் நெக்ஸ்ட்டு சொன்ன மாதிரியே நம்மளோட கற்பூரவள்ளி தான். இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இப்போ எனக்கெல்லாம். இப்போல்லாம் நிறைய வளருது காய்ஸ். அதோட கொஞ்சம் ஓரளவுக்கு பழசாக வளர்ந்துருச்சு. கற்பூரவள்ளி தலையை கூட நம்ம பச்சையாக கூட சாப்பிட்லாம். பச்சையாக சாப்பிட்டாலும் நமக்கு ஹெல்த்து தான் காய்ஸ்.
இதோட நம்ம இந்த வீடியோ வந்து முடிச்சிட்டோம். நான் சொன்ன மாதிரி கமெண்ட் பண்ணுங்க, கற்பூரவள்ளி செடியை யூஸ் பண்ணி பாருங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதோட நான் இந்த வீடியோ வந்து முடிக்க போறேன். அப்புறம் வந்து ஏதாச்சும் புது செடி வாங்கினேன்னா நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஓகேங்களா கைஸ், பை பை, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், பத்திரம்.